Hi friends, welcome to our channel. தினமும் வீட்ல சாம்பார் சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்ப கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம கடப்பா செஞ்சு பார்க்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது கருகிடக்கூடாது, வாசம் வர அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்தாலே போதும். நம்ம சிறுபருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம வறுத்து அவிச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அப்படி செய்கிறோம். ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்புக்கு சிறுபருப்பு எடுத்தோமோ அதே கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க சிறுபருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு அதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம பருப்பு கூட சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது 4 விசில் வரட்டும். பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். 10-15 முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோகனட் பேஸ்ட் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. 4 விசில் வந்துருச்சு. குக்கரில் ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம 1-2 மேஷ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், 1-2 மேஷ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்ம கடம்பா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி எல்லாம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம வதக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகனட் பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த கடப்பா வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். தினமும் வீட்டில் சாம்பார் சட்னி செஞ்சு போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடப்பா எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட கடப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடப்பா எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான சைடிஷாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.